நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி கரூர் மாவட்ட எல்லையான குளித்தலை அருகே அங்கு ஏராளமான தாவேகா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் நிர்வாகிகள் சாலையின் இருமருங்கிலும் ஏராளமானோர் திரண்டிருந்து முதலமைச்சர் விஜயின் காரை சூழ்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு மலர் தூவி அளித்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து அவர் கரூருக்கு வாகனத்தில் முதலமைச்சரின் கான்வாய் இப்போது அங்கு நடைபெறக்கூடிய 2 நிகழ்ச்சிகளில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் ஆய்வுக் கூட்டம், பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஆகிய 2 நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். முதல் நிகழ்ச்சியாக அந்த வெண்ணெய்மலையில் உள்ள அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் இன்று பங்கேற்க இருக்கிறார். அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அட்லஸ் கரையரங்கில் சுமார் 5000 பேருக்கு QR கோடில் அனுமதியோடு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒருபுறம் அந்த கரூர் மாவட்ட எல்லை பகுதியில் குளித்தலை அருகே ஏராளமானோர் அவருக்கு வழிநடிகளும் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மற்றொரு காட்சி அந்த வெண்ணெய்மலையில் அட்லஸ் கரையரங்கில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் குழுமி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. இது ஒரு கட்சி நிகழ்ச்சி. இதை தொடர்ந்து அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அது அரசு நிகழ்ச்சியாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு அரசு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் தான் 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு மற்றும் 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்கும் விழா மற்றும் அரசு பணி நியமன ஆணை. இப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்களுக்கு தற்காலிக அரசு பணி நியமன ஆணையை வழங்க இயலும் என்றும் அந்த அரசு பணியானது நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது முதல் நிகழ்ச்சியாக தமிழக வெற்றி கழக கட்சியின் நிகழ்ச்சியாக நடைபெறக்கூடிய அந்த அட்லஸ் கலையரங்கில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, இது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய 2வது நிகழ்ச்சி. இரண்டாவது அங்கு கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னதாக அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு இப்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி சுமார் 286 நாட்களுக்கு பிறகு கரூருக்கு முதலமைச்சர் விஜய் செல்கிறார். அந்த கரூர் துயர சம்பவத்தின் போது முதலமைச்சராக இப்போது இருக்கும் விஜய் அப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த துயர சம்பவத்தை அவர் அணுகிய முறை, அங்கிருந்து உடனடியாக வெளியேறியது ஆகியவை மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்போது அதே திருச்சி விமான நிலையம், அதே திருச்சி கரூர் சாலை மார்க்கமாக பயணம். அன்று பேரிடர் விபத்து ஏற்பட்டு தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் சென்னைக்கு திரும்பிய காட்சியும் இப்போது அதே பகுதிக்கு முதலமைச்சராக தேர்தலில் நின்று வென்று அங்கு அரசு, காவல்துறை மற்றும் மக்களின் வரவேற்பு வாகன அணிவகுப்போடு அதே கரூருக்கு அவர் மீண்டும் செல்லக்கூடிய காட்சியும் முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எதிர்கட்சிகளுக்கும் இது முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணம் ஒரு மிகுந்த அரசியல் ரீதியான முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கரூர் துயரத்தை முன்வைத்து கடந்த தேர்தல் பிரச்சாரமும் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிரச்சாரத்தில் மக்களின் தீர்ப்பானது அந்த கரூர் தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற செய்தது. 2வது இடத்தில் கரூர் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றார். இருந்த போதிலும் அந்த வெற்றி பெற்ற MR விஜயபாஸ்கர் இப்போது தமிழக வெற்றி கழகத்திலேயே இணைந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கரூரில் நெரிசலில் உயிரிழந்த அந்த 41 பேரின் குடும்பத்தினரில் கரூரை சேர்ந்த 32 பேருக்கு அவர் இன்று அந்த பணி நியமன ஆணையை வழங்க இருக்கிறார். அது தற்காலிக அரசு பணி நியமனம். அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்களில் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசின் பல்வேறு துறைகளில் இந்த பணி நியமனம் வழங்கப்பட இருக்கிறது. அதில் இப்போது டெம்பரவரி என்ற வார்த்தை சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது பெர்மனன்ட் ஜாப் அல்ல, டெம்பரவரி ஜாப். அந்த டெம்பரவரி ஜாப்பும் நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுதான், இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதால் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த அரசு விழாவில் 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி 13,500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இந்த 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்திருப்பதால் அரசு அதிகாரிகள் அந்த அரசு பணி நியமன ஆணை சான்றுகளை இப்போது நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப மாற்றக்கூடிய அந்த காட்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.